எனக்கு ஒரு வாழ்க்கை அமையுமா, அமைக்கவா வேண்டாமான்னு குழந்தையோட ஒரு பொண்ணு தன் பெற்றோரோடு கேட்க வந்திருக்கான். காரணம் சொல்லலாம். திருமால் பெருமைக்கு நிகரேது, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கனிரசமாக இனிக்க வேண்டிய இந்த வாழ்க்கையில் ஏன் இந்த குழப்பம் வந்துச்சுன்னு கேட்டால், முன்ஜென்ம பாவ வினைகளால் ஏற்பட்டது தான் இந்த பிரச்சனை. அதனால் இனி ஒரு வாழ்க்கையை அமைச்சு புண்ணியமான நிலை அமையக்கூடிய விதி இருக்குது என்பது உண்மை. அதுக்கு இன்னும் 69 நாட்கள் அவகாசம் இருக்குது. பொறுமையாக இருந்து ஜெயிச்சு தரேன், எல்லாம் நல்லா நடந்துடும். வேறு என்ன வேணும்ப்பா? வேலை கிடச்சிரும். நான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். பக்கத்தில் வா, அவனுடைய உள்ளத்தை செம்மையாக்கி காப்பாற்றி தரேன். கல்யாண வாழ்க்கை ஆவணிக்கு மேல் நடக்கும். உன் பிள்ளை டாக்டர் ஆயிடுவா. ஆமாம்மா, பக்கத்தில் இப்படி வா, இப்படி வா, பக்கத்தில் வா. இந்தா சென்று, சரி சென்று வென்று வாருங்கள். கர்மசாமிக்கு என் பொண்டாட்டி சரியில்லையா, அவள் உடம்பு சரியில்லையான்னு ஒருத்தன் கேட்க வந்திருக்கான். சாப்பாடு முடிச்சு போங்க. என்ன பாப்பா, பக்கத்தில் நின்று கூப்பிடுறது மாதிரியே ஒரு பிரேமை சத்தம் உன் மனைவி காதில் விழுது. சரிதானே? யாரோ என்னைய கூப்பிடுறாங்க, யாரோ என்கிட்ட பேசுகிறாங்க, எனக்கு கண்ட கண்ட மாதிரிலாம் தெரியுது. நீ அவளுக்கு இது மனசு சம்மந்தமான கோளாறா அல்லது செய்வனை சம்மந்தமான கோளாறா இல்லை வேறு எதுவும் தீய சக்திகள் பேய் பிசாசு பிடிச்சி ஆட்டுதா அப்படின்னு படாத பாடுபட்டு வார. நீ இந்த நிலைமையிலிருந்து மாற்றி அவளை தெளிவாக்கி தந்தா போதும்லா. காலில் வந்துட்டுவாங்க. வரலாம். இந்தாப்பா, இந்த கனியை கொண்டு வீட்டில் வை. அடுத்த வாரம் அவளை கூப்பிட்டு வா. வாடா தம்பி, நல்லா வெற்றி விண்டு போ. வாராயோ வெண்ணிலாவே இன்பம் தாரா. என்னடா வேணும் தம்பி? கண்ணை முடிக்காமா? உங்கள் இடத்துக்குள்ளே போய் பார்த்தேன். அந்த எல்லையில் என்ன கற்பராய சாமி உண்டுமா? இருக்கிறார்களா? குழந்தை பாக்கி தந்தா என்னடா பேர் வைப்ப? பொம்பளை பிள்ளை பிறக்க போது முத்துமாரியம்மான்னு பேர் வை. கால் வந்துட்டோம். அந்த தொழிலுக்கு இந்த 3 மாத கால அவகாசத்தில் விருத்தி ஆக்கி தரேன். பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும். என்ன சந்தோஷமாக இருக்கு. மகிழ்ச்சி அடைந்து வா மகனே. ஆனந்தம். சரி, கர்மசாமிக்கு திருமணம் தகுந்தமாக கேட்டு வந்தது யாரு? அப்படியே அவனை கல்யாணம் முடிக்கணுமா? ஏன்? ஓ அப்படி வருதா? சரி 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 சரி. கால் வந்துட்டோம். முல்லை மலர் வேலே மொய்க்கு வண்டு போலே காளியம்மன் மாகாளி தெய்வம் எங்கே இருக்கு? வந்த உடனே உங்கள் பக்கத்தில் நிற்கிறாளே, அதான் கேட்டேன். நல்லா கும்பிடுவீளா அவளை? சந்தோஷமாக இருக்காள. 2.5 ஆண்டுகள் கடினமான முயற்சிகள் செய்துறீங்க, எதுவுமே நடக்கலை. சாதகத்தில் நடந்துரும்னு சொல்லிட்டாங்க, ஆனால் நடக்கலையே. சோசியர் சொன்னது பொய்யா அல்லது நம்ம சாதகம் தான் பொய்யான்னு கண்டுபிடிக்க முடியலேன்னு ஒரு வருத்தம் உங்களுக்கு. காலில் விட்டுவாங்க. எத்தனை மணிக்கு எந்திரிக்கிற காலையில்? 7 மணி. 5:50க்கு எந்திரிச்சு என்னைய கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணு. சரிங்க.
ஒரு 90 நாட்கள். சரிங்க. என்ன 5:50க்கு எந்திரிச்சு உங்களுக்கு பிரார்த்தனை. பிரார்த்தனை பண்ணணும். சரிங்க. பண்ணிக்கா. கண்டிப்பாக. நல்ல டைம் வந்தாச்சு. சரிங்க. புரட்டாசி மாதம் 2வது சனிக்கிழமை வரை கால அவகாசம் இருக்குது. சரிங்க. அதுக்கு பிறகு கல்யாணத்தை நடத்தி தரேன். கண்டிப்பாக. வார புதன்கிழமை சாயங்காலம் என்னை வந்து பார். வெற்றி உண்டு. பக்கத்தில் வாக்கா. கர்பதாமிக்கு அரிசி வைங்கண்ணே. அதே உடுமலைப்பேட்டை என் வாழ்க்கையில் எல்லாம் தோல்வியாக இருக்கிறது என்று சொல்லி வேதனை அடைந்து வந்து சரி தொட்டுட்டேன். ஐயா முன்னால் வைங்க. என்னம்மா பிரச்சனை? கால் நிமிட்டு வா, கால் நிமிட்டு வா. பாதை வகுத்த பின்பு பயப்படலாமா? பாவம் உனக்கில்லை, பயணத்தை தொடங்கிவிடு. வாங்க பக்கத்தில் உட்காருங்க. நீங்கள் உட்கார்ந்தோடனே அங்கேருந்து காகம் பறந்து வருது. என்ன காகமே பறந்து வருகிறா என்ன? சனி பகவானுடைய காலம் உங்களை உதச்சிக்கிட்டு இருக்கு. 2.25 ஆண்டுகளாக தொட்டது துலங்காமல் கடன்களும், முட்டுக்கு கீழ் வலி உபாதைகளும், நிறைய கடன்களும், செய்யும் தொழிலை விருத்தியாக பார்க்க முடியாத வேதனைகளும், இருளடைந்த கோலம் மிகுந்த வீடுகளுமாக வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். உண்மையா? கால் நிமிட்டுவாங்க. சாதகம் பார்த்தீங்களா? போய் என்ன சொன்னாங்க? வாங்க பக்கத்தில். இந்த கறியும் இந்த பணத்தையும் கொண்டு உன் பூஜைறையில் வை. பணம் கிடைக்கும், கடன் தீரும், தொழிலுக்கு ஒரு திறப்பு தரப்பா. வெற்றி வாடா தம்பி. பொள்ளாச்சி. பொள்ளாச்சி யாருப்பா? பொள்ளாச்சி. பொள்ளாச்சியா? வா. இன்னும் உடுமலைப்பேட்டைக்கும் வந்துடுன்னா பொள்ளாச்சிக்கும் வந்துடுண்ணே. சரி கால் வந்துட்டு நல்லா இன்னொரு தினம் கால் வந்துட்டு வா. அலைப்பாயும் கடலோரம் இளமானை போலே விளையா. என்னம்மா வேணும் உனக்கு? கால் வந்துட்டு வா. விளையாடி இசை பாடி இன்பம் காணலாம், விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே கணமுடிக்காம். அவன் உன்னை தேடி வரமாட்டான் மகளே. அவனுடைய பாதை தவறாக உன்னை பயன்படுத்தி விட்டு உதறிவிட்டான். இனி அவனை தேடுவது தவறு. இப்போ அவன் கண்டிப்பாக வேணுமா? கால் வந்துட்டு வா. மதியமும் கொடுத்து மனசையும் கொடுத்துருக்கு பேவுல. என்ன செய்ய முடியும்? இதெல்லாம் கொடுத்துருச்சு மனசையும். இன்னொரு தடவை கால் நல்ல விடலையே. உட்கார், கண்ணை மூடு, பிரார்த்தனை செய்ய. என்ன இந்த அப்படி அவனை அவன் கழுத்தில் தாடி கட்ட வைக்கிறேன். நல்லா ஓடிப்போ. கர்பதாமிக்கு எங்கள் ஆத்தாளுக்கு உடல்நிலை சரியில்லை. எங்கள் ஆத்தாளுக்கும் அப்படி தான் இருக்குது. பொள்ளாச்சி பக்கமாக போவோம் ஊர். எப்பா சாப்பிட்டு போங்க தம்பிகளே, சாப்பாடை முடிச்சுட்டு போங்கய்யா. இன்னொருத்தர காலன்ட்டாடா. டேய் சுக்லி, வா. உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். செய்வன வைவன கோளாறால் உன் உடலும் உன் குடும்பமும் பாதிக்கப்பட்டிருக்கு. ஒன் சைடு தோளிலிருந்து தொப்புள் வர வலி எடுக்கும் இருக்கா? அடிக்கடி அப்படி படுத்திருக்கும் பொழுது அந்த ரகத்தில் பறக்கிறது மாதிரி உனக்கு காட்சி தெரியும். தெரியுதா? கால் வந்துட்டு வா. ஏரோப்ளேன் இல்லாமலே பறக்காம. இந்த நிலைகளிலிருந்து மாற்றி உன்னை தெளிவு பண்ணி தாரேன். உங்கள் அம்மாவுடைய உடல்நிலையும் நல்லாக்கி தாரேன். பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னை வந்து பார்த்துங்க தங்கிக்கிடணும்.
ஒரு நாள் இந்த கோயில் தரத்தில் தங்கு, சரியாகி வெற்றியாகி தந்துடுறேன். இந்தா ஜெயிச்சு வா மகனே, நல்லா இருக்கும். சரியாக்கிறேன். அன்னைக்கு வா, சரக்கும் வாங்கிட்டு வா. எந்தி கர்மசாமிக்கு சிந்தாமல் சிதறாமல் வச்சுக்கோ. சாப்பாடெல்லாம் வயிறார சாப்பிட்டு போகும். சாமி எனக்கு ஒரு லோன் வேணுமே. யாருக்குப்பா லோன் வேணும்? என்னண்ணே லோன் எங்கண்ணே வேணும் உங்களுக்கு? சொல்லுங்கண்ணே, எங்கே வேணும்? வாங்கியிருக்கிய கால் வந்துட்டு வாங்க. புறப்பட்டாச்சப்பா நீ? புறப்பட்டாச்சே? அங்கெல்லாம் கொஞ்சம் தூங்கிக்கலாம், போய் உட்காருங்க. பொம்பளை நான் சொல்லதுக்கு முன்னால் நீ 4 கேள்வி கேட்கணும்னு முடிவெடுத்து வந்து உட்காந்துருக்கிய. என்ன வேணும்? ஒன்று வேற 2 கால் வந்துட்டு வா. வா இந்தா முதல்ல உனக்கு தொழிலையும் விருத்தியாக்கி தரேன், உன்னுடைய லோனை மீட்டி வெற்றியாக்கி தந்துடுறேன். வா பக்கத்தில் வாப்பா. எல்லா நலவும் பெற்று இனிமையாக இருப்பார். பணம் கிடச்சாச்சு, சந்தோஷம். கர்மசாமிக்கு கர்மசாமி என் பிள்ளை என் சொல்ல கேட்டாச்சுன்னா என் மனது கொஞ்சம் நல்லாயிரும். யார்? என்னக்கா உன் பிள்ளை எங்கக்கா இருக்கு? யார் இவர்? யார் இவர்? நீ சின்ன பையன். மூத்த பையன் தான் சொல்ல கேட்க மாட்டேங்கானோ? காலில் வந்துட்டு வா. நீ என்ன, நீ எல்லா சொல்லியும் கேட்கியாப்போம்? கெட்டிக்காரனா இருக்க? கையில் என்ன கட்டியிருக்க? வா. சரக்கு அடிப்பியாடா? இப்போ இன்னைக்கு அடிக்க மாட்டியா? அதான் உங்கள் அண்ணன் அடிப்பானா? ஒரு நாளைக்கு ஒரு ஃபுல் அடிப்பானா, ஆஃப் அடிப்பானா? ஒரு ஃபுல் அடிப்பான். திறமை உள்ள வந்தானே. உனக்கு மூத்தவன் பார்த்தியா? நீனா ஆஃப் தான் அடிப்பேன். அவன் ஒரு ஃபுல்லுலாம் அடிக்கான். காலில் வந்துட்டுவாங்க. இழுத்து வச்சுருக்கான், என்னென்னு காட்டுருவோம். வரலாம். கதை கதையாய் சொல்ல வந்தாள். அவன் உள்ள 2 விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரு பொம்பளையாலையும் பாதிக்கப்பட்டிருக்கு, கொஞ்சம் பணத்தாலையும் கொடுத்து ஏமாந்துருக்கான். அதனால் இப்போ அவன் சொல்லுக்கடங்காத சூரபத்மனாக வளர்ந்துக்கிட்டு இருக்கான். புரியுதா? அவன் மனதை திருத்தி ஒழுக்கமாக வாழ வச்சா போதுமா? வேறு என்ன வேணும்? அதுக்கு தான் வேறு மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னேன், நீ புரியட்ட. அதுக்கு நான் என்ன செய்வேன்? இந்தா மனைவிட்ட வந்து சேர்ந்து வாழ வச்சு தாரேன், வேறு இடத்துலேருந்து பிரித்து கொண்டு வரேன். இந்தாடா நல்லாரு, இனி குடிக்க மாட்டான், உனக்கு தொழில் கிடைக்கும். புண்ணியமார் தம்பி போய்ட்டோம். கர்மசாமிக்கு கோபிச்செட்டிப்பாளையம். கோபிச்செட்டிப்பாளையம் கோபிச்செட்டிப்பாளையமாண்ணே வாங்க. என்ன வியாபாரம்? பால் யாரும் விற்கிறீடா? வாங்க, கால் வேணும். என்ன வேணும்? கால் வந்துட்டு வாங்க. யார் நீங்கள்? கோபிச்செட்டிப்பாளையமா? தம்பி வா. என்ன அங்கேயே நில்லு, சோமா இருக்கியா? அவன் பேர் என்ன? சரவணன். மைக் செட்டா? அங்கே ஒரு ஆள் சரவணன். கால் வந்துட்டு வாங்க. மேப்பு படி உன் இடம் இந்த பத்திரத்தில் வரலையப்பா. பணம் கொடுத்துட்டாங்க. பின்ன எப்படி உனக்கு அது உரிமையாகும்? 70 வருஷமா அப்பா பணம் கொடுத்தாங்க பெரியப்பாவுக்கு. அதுக்கு என்ன ரெக்கார்டு வச்சுருக்கிற? பணம் கொடுத்து பேச்சு நம்பிக்கை இருக்குது. ரெக்கார்டு இல்லை, எழுத்து இல்லை, வாக்கு இருக்குது. ஆமாம். சிவிலுக்கு ரெக்கார்டு வேணும், கிரிமினலுக்கு வாக்குமூலம் வேணும். நீ வந்து 2யும் மாற்றிலாம் வச்சுருக்கிற. சிவிலுக்கு வேண்டிய ரெக்கார்டு இல்லை, சும்மா பேச்சு வரத்துக்கு இருக்குது. அண்ணன் தம்பிகள் வரல விட்டு போயிட்டாங்க அப்பா. அப்படியா? 1 2 3 4 மொத்தம் 4 போர்ஷன் இருக்குது. 4ல் 2 போர்ஷன் உங்கள் குடும்பத்துக்கு சேரும். அதில் உனக்கு நான் வாங்கி தந்துட்டு தான் கால் வந்துட்டு போ. நான் சொல்லும்போது பேச்சுவார்த்தை ஆரம்பி.
வார புதன்கிழமை என்னை வந்து பாரு, சரி. அதுக்கு பிறகு சொல்லுதேன். சரி. பொறுமையாக இரு, ஆடிச்சு தந்துடுவோம். சரி, சந்தோஷம். கர்மசாமிக்கு பிள்ளைய பற்றி கேட்க வந்தது யாரு? என்னம்மா பிள்ளை? சொல்லிட்டு உட்காரு. கால் வந்துட்டு வா. நல்ல காலில் விடலை, இன்னும் சாமிட்ட உன் மனசு போகலை. வரலாம். உன் பிள்ளைய இப்போ குடும்பத்தோடு ஒன்று சேர்த்து வைக்கணுமா? இன்னும் 9 மாத கால அவகாசம் இருக்குது. அதுக்கு இடையில் வந்தால் யாருக்காவது உடல் நோய் அல்லது உயிர்கண்டம் ஏற்படும்னு விதி இருக்குது. புரியுதா? 9 மாதம் கழித்து உன் பிள்ளைய ஒன்று சேர்த்து தரேன், ஆபத்தில்லாமல் காப்பாற்றுறேன். கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு நல்லா இரு மகளே. ஆமாம், அப்படியா? யாருன்னு கேட்டு பார்ப்போமா? யாரோ ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்களாம்லாம். இடத்துக்கு யாருப்பா? இடத்துக்கா இது அக்ரிமெண்ட்? அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, நிறைவேறணும்னு சொல்லுது. யார் அது? நீங்கள்லாம் எந்த ஊர்? கோபிச்செட்டிப்பாளையம் தானா? கோபிச்செட்டிப்பாளையமா? சரி காட்டு. வீட்டு பக்கத்தில் அம்மன் கோயில் யாருக்கு பக்கத்தில் இருக்குது? 2 உத்தரவு தான் இருக்குது. என்ன அம்மன் இருக்குது? நீங்கள் உங்கள் பிள்ளையை பற்றி கேட்க வந்தீங்களா? நீங்கள் இல்லை, பின்னால் உட்காரலாம். சாமி, நான் நடத்துகிற தொழிலை எனக்கு வளப்படுத்தி தரணும்னு கேட்டு வந்தவங்க யார்? என்னக்கா தொழில் நடத்துகிற? கால் வந்துட்டு வா. இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வா. யாரைத்தான் நம்புவதோ ஏழை நெஞ்சும். பார்க்குற தொழில் வந்து சாதாரண ஒரு வியாபாரம். அடுத்தவங்கள நம்பி பணத்தெல்லாம் வாங்கி கொடுக்கலாமா? கூடாதுல்ல. இப்போ நம்ம இழந்து ஏமாந்து நிற்கிறது உண்மை தானே? அப்போ உன் குற்றம் இருக்கா இல்லையா? கால் வந்துட்டு. அம்மம்மா பூமியிலே யாவும் வஞ்சம். இப்போ உன் வியாபாரத்தையும் நடத்தி தரேன், இழந்த செல்வத்தையும் மீட்டி தரேன். இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்கா, என்ன வேணும்? கல்வியில் உயர்ந்து வருவான், நீ நினச்ச மாதிரி பட்டம் பெறுவான். இந்தா மகிழ்ச்சி அடைந்து வா மகளே, ஆனந்தமாக இருப்போம். கர்மசாமிக்கு கோயம்புத்தூர், கோச்சாம்புத்தூர் வாங்க. இடையில யாரையும் நிற்கப்பா, இடையில யாரையும் நிற்க சொல்லாதாங்க. இந்த பாதையில் யாருமே நிற்கக்கூடாது. குழந்தை கேட்டு வந்தவங்க யாருண்டா? குழந்தை கேட்டு வந்தவங்க, குழந்தை வரம் கேட்டு வந்தவங்க உண்டா? கவனிக்காம நிற்கிறாங்க. குழந்தை வரம் கேட்டு வந்தவங்க உண்டா? உன் பேர் என்ன? சுவாதிகா. உன் பேர் என்ன? வெரி குட். பார்த்திபனுங்கிறது யாருடைய பேர்? வெரி குட். கால் உள்ள மகாபாரதம் படிச்சிருக்காள? உட்காரலாம். சரி. பெருமாள் கோயில் எந்த பக்கம் இருக்குடா? அந்த பெருமாள் கோயிலிருந்து நான் பார்த்தேன், கருடாழ்வார் வந்தார். வரக்கூடிய ஆனி மாதத்தில் ஒரு கருட சேவை நடக்கும். என்ன சேவை நடக்கும்? கருட சேவை நடக்கும். அந்த கருட சேவையின்படி உங்களுக்கு குழந்தை வரம் கொடு அப்படின்னு சொல்லி உத்தரவு. அப்படின்னா என்ன சாமி, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு நான் கேட்டேன். கிருஷ்ணவேணி அப்படின்னு ஒரு பொம்பளை பிள்ளை பிறப்பா. எப்படி பிறப்பா? கிருஷ்ணவேணி அப்படின்ட்டு ஒரு பொம்பளை பிள்ளை பிறப்பானாம். அப்போ ஆடி 30க்கு பிறகு குழந்தை ஜனனம் ஆயிரும். காலில் வந்துட்டுவாங்க. அப்புறம் உங்கள் தொழிலை பற்றி நீங்கள் என்கிட்ட ஒன்றும் பேசலையே. அந்த பங்கு இல்லைங்கிறது உண்மை. ஆனால் உனக்கு ஒரு பாதி அளவுக்கு பணம் கிடைக்கும், வாங்கி தரேன்.
வேறு எந்த பிரச்சனையும் வேண்டாம். இந்தாங்க வெற்றி உண்டு. நான் சொன்னது தான்மா. மேடம் போயிட்டு வாங்க. கர்மதாமிக்கு கல்யாணம் சம்பந்தமான கேள்வி கேட்டு வந்தது யாரு? கொஞ்சம் வண்டி தாங்க மச்சான். யாருக்குடா கல்யாணம்? பொண்ணு கால் பொண்ணு ஊருக்கு புதுசு. பொண்ணு அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கே இருக்கா அவங்க பொண்ணு? இதுக்கு முன்னால் எங்கே இருந்து படித்தா? பக்கத்தில் வா. ஊர் வந்து சேர்ந்து என் உள்ளம் வந்து சேரலை. உடம்பு ஊருக்கு வந்திருக்கும், உள்ளம் எங்கே இருக்கும்? எங்கேயோ இருக்கும். அதை மாதிரி மனசு இப்போ குழப்பம் அடைஞ்சு இருக்கா. புரியுதா? அந்த மனநிலைகளை பக்குவப்படுத்தி உங்கள் பக்கத்தில் திசை திருப்பி தந்தால் போதுமா? காலில் விட்டுவாங்க. அண்ணா நாகரிகமாக குடிப்பீங்களா? இல்லை நாகரிகமாக குடிப்பீங்களான்னு. சரி வேண்டாம் விட்டுருங்க. உங்கள்கிட்ட போய் என்னத்தை பேச. நடத்தி தரேன். 3:30 மணிக்கு என்னையை பார்த்துட்டு போங்க. வெற்றி உண்டு. முகத்தை பார்த்துக்காங்க. ஜெயிச்சு தரேன். பிறகு பேசுவோம். 3:30க்கு பார்க்க சொல்லிருக்கோம்ல. தைரியம் போங்க. கோயம்புத்தூர் கணவன் மனைவி. அது யாரு? பக்தன். சிங்காரா வேலா சிவ சண்முகனே சுகுமாரா. என்னப்பா வேணும்? சொன்னபடி இடத்தெல்லாம் செட் பண்ணியாச்சு. இன்னும் ஒன்று உனக்கு கொஞ்சம் பாக்கி இருக்கா? அதை முடிச்சு தந்தால் போதுமா? என்னைக்கு முடிக்கணும்? 3 மாத காலம் அவகாசம் இருக்குது. மருதமலையானே. இந்த மருதமலை முருகப்பெருமானுடைய அடிவாரத்தில் அந்த படியில் கொண்டு போய் மயில் வாகனத்துக்கு முன்னால் அந்த கனியை வச்சிரு. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு. சரி, அமைதி அடைவாயம்மா. வாழ்க. மருதமலை அடிவாரத்தில் முருகனுக்கு பக்கத்தில் கனியை வச்சிரு. வைகாசி விசாகத்துக்கு பிறகு அந்த இடம் விலையாகி கனியாகி மாபெரும் செல்வமாகி கிடைக்கும். இதாம்மா, இதுவே வெற்றிக்கனி. நாராயணா கட்டிருங்க. என் பேரை போட்டு ஆளுங்க வாழுங்க. நல்லா நடக்கும். சரிப்பா, பொருளோட போச்சு. உயிருக்கு கண்டம் இல்லை. காப்பாற்றும். நல்லா இருங்க. ஐஸ்வர்யமாக இருங்க. கர்மதாமிக்கு திருநெல்வேலி. மெல்ல மெல்ல போகணும். சாப்பிட்டு போங்க. திருநெல்வேலி எங்கே? கிருஷ்ணாபுரம் தான். அதான் அந்த அந்த ஆர்ச்சை பார்த்தேன். அதான் எங்கேன்னு கேட்டேன். உள்ள பழைய காலத்து வெங்கடாஜலபதி உள்ளே இருக்காரு, அவர் தானே? வாங்க. காலில் வந்துட்டு வரலாம். சங்கத்தார் என்னப்பா வேணும் உங்களுக்கு? வீட்டில் மன நிம்மதியே இல்லை. கணவன் மனைவிக்குள்ள ஒரே மனசாக வந்துட்டே இருக்கு. ரெண்டாவது போலீஸ் வம்பளுக்குன்னு போய் கால் வந்துட்டு வா. எவ்வளோ நூதனமாக உள்ள நுழைதான் பாருங்க. யாருக்காக நல்ல பாட்டு. என்னம்மா அது? கால் வந்துட்டு வா. கசாயத்தை குடிச்சிருட்டுமா? என்ன வேணுமா உனக்கு? பக்கத்தில் வா. கல்யாணத்தை உனக்கு நடத்தி தரேன். வருமானத்துக்கு வழியும் வகுத்து தரேன். சரியா? வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு நிலமாலையோடு என்னை வந்து சந்திச்சுப்போம். நடக்காதுமா.
அதை கைவிட்டு. அது வீண் விளைச்சல். சொல்லு. வீண் விளைச்சல். வேண்டாம். நான் பட்ட வேலைக்காக பதில் இருக்குமா? பதில் இருக்கு. சந்தோஷமாக இருக்கும். கண்ணீர் விடாத ஒன்று நல்ல வாழ வைப்பேன். போயிட்டோம். கர்மசாமிக்கு அப்படியா? தன் ஆண் மகனின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யார்? ஆம்பளை பையனுடைய வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது காந்தர்வா. எங்கே இருக்கான்ப்பா உன் பையன்? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? படிக்கிறான், வேலைக்கு போகிறான், ஒரு இடத்துல இருக்க மாட்டான் சாமி. கால் வந்துட்டு வாங்க. தம்பி வா, நல்லா இருக்கியா? உன் பையன் எங்கடா இருக்கான்? ஏ கேட்குறீங்களுக்கு பறிச்சுட. உன் பையன் எங்கே இருக்கான்? அப்படியா? நெல் உன்னை கூப்பிட்றேன். போயிடாத, இங்கே நெல். நீங்கள் இன்னொரு தடவை உங்கள் மனத்தை அலப்பாஞ்சிடுது. இன்னொரு தடவை காலில் ஐயா உங்களை கும்பிட்டோம். தம்பி தனியே போனது மாதிரி தெரியலையே. கிங்கிங் பண்ணியிருக்கான். உன் பையனுக்கு இப்போ வந்து சகட யோகம் நடக்கு. ஒரு வருஷத்துக்குள்ளே 3 இடம் மாறக்கூடிய அளவுக்கு மனக்குழப்பவாதி. என்ன கம்மின்னு சொல்ல மாட்டான். அது மட்டும் இல்லை, அவன் மனத்துக்குள்ளே கொஞ்சம் ஆசைகள் அதிகம். கொஞ்சம் தேவையில்லாத பழக்கத்தால் பணங்களெல்லாம் உன்கிட்ட கணக்கு காட்ட மாட்டான்டா. சொல்ல மாட்டேன், என்ன பண்ணேன்னு சொல்ல மாட்டான். அவன் சேமிப்பு வச்சுருப்பான்னு சொல்லி நீ நம்பிக்கிட்டு இருக்கிற. அவன் சேர்த்து இன்னொரு இடத்துல சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கான். இதான் உண்மை. புரியுதா புரியலையா? கால் வந்துட்டு வா. இன்னொரு ஆளை சேர்த்து அவன் பணத்தை அங்கே வச்சுக்கிட்டு இருக்கான். நல்ல நட்பு. அவன் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காக ஒரு நட்பு இருக்குது. உன் மகன் திருந்தி வரக்கூடிய நல்ல நேரம் வந்தாச்சு தெரியுமா? ஆமாப்பா, இந்தா தேடி ஓடி வந்துடுவான். வரக்கூடிய நேரம் இரவு 9:45 மணியாக இருக்கும். வந்துடுவான், சந்தோஷமாக வருவான். போ. வீட்டம்மா கண்ணு போச்சு கொரோனாவில். எவ்வளோ செலவழிச்சு பார்த்து வருமானு கேள்வி. சரி, அடுத்த சந்திப்பில் பார்ப்போம். நீ கால் வந்துட்டு வாடா தம்பி. கூடாத நட்பு கேடாக முடியும். எப்படி? கூடாத நட்பு கேடாக முடியும். உன் பையனை பழகாத பழக்கத்தெல்லாம் பழக்கி வச்சு தேவையில்லாத குழப்பங்களை உருவாக்கி இப்போ வந்து தகப்பன் யார் தாய் யாருன்னு அடையாளம் தெரியாத முட்டாப்பையெல்லாம் அவன் இருந்துக்கிட்டு இருக்கான். அவன் மனத்தை மாற்றி கொண்டு வந்தால் போதுமாடா. கால் வந்துட்டு வா, சேர்த்துருவோம். இந்தாப்பா உன் பிள்ளையை கொண்டு வந்து சேர்க்குறேன். வார புதன்கிழமை சாயங்காலம் என்னை வந்து பார். வெற்றி விட்டு போ. கர்மசாமிக்கு சாமி, எங்கள் வீடு ஒரு பக்கம், நாங்கள் ஒரு பக்கம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமே, அது எப்போ மாறும்னு ஒருத்தர் இருக்கார். யார் அது? திருநெல்வேலி எல்லை. வீடு எங்கே இருக்கு காப்போம்? நீங்கள் இருக்கிறது திருநெல்வேலி இருக்கீங்களா? கால் வந்துட்டு வாங்க. அப்படியா? நல்ல விஷயம். இன்னொரு தரம் கால் வந்துட்டு வரணும். வா. விரல் விட்டு எண்ணினாலும் அளவில்லாத துன்பமேடா. ஐயா எங்கே இருக்காங்க? அப்படியா? அவங்க வழியை சார்ந்தவங்களாம் நமக்கு நல்லவங்களா இல்லையா? உண்மையா இல்லையா? உன்னைய குற்றவாளி ஆக்கி குடும்பத்துக்கு ஆகாதவளாக்கி அங்கே இருக்க விடாமல் ஒன்றை டேஷ் 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 அதான் நடந்துச்சு. கால் வந்துட்டு வா. இது யார் பையனா? என்ன பேருடா? வெங்கடேஷ். கண்ணை மூடு பார்ப்போம். சார், நட்புகளை குறைத்துக்கொள், நட்புகளை குறைத்துக்கொள். அப்படின்னா போலீஸ் விசாரணையில் நீ மாட்டுவ. மனதை மடக்கு, மனதை அடக்கு. நைட்டில் ரொம்ப லேட்டாகி வருவாரா தம்பி? வராரா? புத்தி கட்டவனே, மனதை திருத்துடா. காலில் விழுந்துட்டு வா. இப்போ என்ன வேணும் உனக்கு? அதுக்கு தான் நான் சொல்லிட்டேன். நம்ம கேட்டுருவான். கேட்காட்ட இன்னொரு ஆள் சொல்லி கேட்பான். இன்னொரு ஆள்னா யாருக்கா? வீட்டில் திருந்தாதது வெளியில் தான் திருந்தும். வெளியில் திருந்தினா நம்ம மன வருத்தப்படுவோம்.
அதனால் அவனுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் காப்பாற்றி உன் பிள்ளைய மன அடக்கத்தோட ஒழுக்கமாக வாழ வச்சு தரேன். புகழோடு இருப்பான், தொழில் அமையும், அமையும். இந்தா சந்தோஷமா இருடா. கர்மதாமிக்கு